Taste the Daily. இந்த எலக்ட்ரிசிட்டி தனியார் மயத்தை பொறுத்தவரை அமைச்சர் அவர் முழு பூசணியா சோத்துல மறைகிறார். காரணம் என்னன்னு சொன்னா விவசாய மக்களுக்கு நான் பேசல அவர் பேசும்போது என்ன பேச அதாவது என்ன பேச அப்புறம் பதில் சொல்லுங்க அப்புறம் பதில் சொல்லுங்க அந்த கேள்வி புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறோம். ஆனால் இப்ப எல்லா மோட்டார் பம்பு செட்டுகளுக்கும் மீட்டர் இருங்க சார் எல்லாத்தையும் படிப்படியா வரும் சார். இன்னைக்கு அதனுடைய முன்னோட்டமாக மீட்டர் போடுறாங்க. மீட்டர் போறதுடைய நோக்கம் என்னன்னா தனியார் மயமாக்கத்துக்காக. அடுத்தது ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வராங்க. மீட்டர் ஏன் பொறுத்துறாங்கன்னு சொன்னாங்க தனியார் மயமாக்கத்துக்காக. அது மட்டும் இல்ல அந்த துறையினுடைய அமைச்சர் இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு மரியாதைக்குரிய வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் சொல்றாங்க தனியார் மயம் ஆக்குவதை எங்களால தடுக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தின் வந்த கொள்கையை அமைச்சர் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா உங்க வேட்பாளர் பேசுறதே நீங்க நம்பல. உங்க வேட்பாளர் உங்க அமைச்சர் கூட அமைச்சர் பேசுறது நீங்களே நம்பலன்னா மக்கள் எப்படி தனியார் மயம் ஆக்குவதை தடுக்க முடியாது. காலத்துடைய கட்டாயம் வேட்பாளர் சொல்ல அமைச்சரா பதில் சொன்னாரு. சார் கிளிப்பிங் இருக்குது கல்யாணம் சார். அது மட்டும் இல்ல இன்றைய முறை இந்த நிமிடம் வரை அது மட்டும் இல்ல டெண்டர் ஏன் கோரப்பட்டது தனியார் மயம் பண்ணல. ஏன் 300 கோடி ரூபாய் டெண்டர் கோரப்பட்டது? ஏன் டெண்டர் விட்டீங்க? ஏன் டெண்டர் விட்டீங்க? சரி வர ஒரு மின்சாரத்துறையை எதுக்கு 500 கோடி ரூபாய் டெண்டர் விட்டீங்க? திரு அன்பழகன் டெண்டர் எப்ப போட்டாலும் வாபஸ் வாங்கிக்கலாம். சரி நான் வரேன் திரு அன்பழகன் சார் கொஞ்சம் நீங்க ஒரு நெறியாளர். மத்தவங்க பேசும்போது நாங்க அமைதியா இருக்கணும். நான் பேசும்போது அது மாதிரி அமைதியா இருக்கணும். அது நான் உறுதி இல்ல சார் திரு அனந்தராமன் ஒரு 12க்கும் மேற்பட்ட அவங்க பேசும்போது நான் கம்மன் இருந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பா கொஞ்சம் இருப்பா. இல்ல திரு அனந்தராமன் உங்களுக்கான வாய்ப்பு சம்பந்தமாக நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் சம்பந்தமாக ஒரு 12க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க அதுல எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா கல்வி உரிமை சட்டமே இங்க அமல்படுத்தலன்னு சொன்னேன். எடுத்துக்கல. ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு பிரச்சனை எடுத்து பல விஷயங்களை பேச முடியும். சில விஷயங்களை ஆழமா பேசுவோம். ஆமா சார். ஒன்னு நான் கேட்டா இந்த ரேஷன் கடை ஏன் திறக்கல, இந்த மின்துறை தனியார் மயமாக்கத்தை தயவு செஞ்சு எனக்கு நான் பேச மட்டும் கேட்டுங்க சார். இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடை திறக்காது என்பது கடந்த 6 ஆண்டு காலமா இல்ல. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலிருந்து அந்த ரேஷன் கடை மூடப்பட்ட ரேஷன் கடையை கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஒரு தேர்தல் அறிக்கை குறுக்கிடலன்னு சொன்னீங்க. அனந்தராமன் நீங்க குறுக்கிடலன்னு சொன்னீங்க சார். அப்புறம் இவங்க ஆட்சிக்கு 3 வருஷம் ஆகுது சார். 3 வருஷமா ரேஷன் கடை திறக்கல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த வேட்பாளருக்கு பிஜேபி ஓட்டு போடுங்க அவர் ஜெயிச்சு போவாரு, வந்த உடனே உங்களுக்கு ரேஷன் கடை நாங்கள் திறப்புன்றீங்க. ரேஷன் கடை திறப்பதுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ரேஷன் கடை திறப்பது என்பது மாநில நிர்வாகத்தினுடைய உரிமை. கேளுங்க, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி கிடையாது, சர்க்கரை கிடையாது, மிளகாய் கிடையாது, பருப்பு கிடையாது, எதுவுமே இல்லை. 1 கிலோ அரிசி பொன்னி அரிசி இன்னைக்கு 55 ரூபா விற்குது. அப்போ 20 கிலோ அரிசின்னா பணம் எவ்வளோ போடணும்? 1100 ரூபா போடணும். ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வளோ போடுது? 600 ரூபா. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க அவங்களால 12 கிலோ அரிசி தான் வாங்க முடியும், 20 கிலோ அரிசி வாங்க முடியாது. அப்போ நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் 500 ரூபா அந்த குடும்பத்தை ஏமாத்துறீங்க. 4 லட்சம் குடும்பம் இருக்குது, 20 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு 240 கோடி ரூபாய். இந்த இலவச அரிசியில கூட மக்களை ஏமாத்துறீங்க. எங்களுக்கு என்னன்னா நீங்க மக்களை ஏமாத்துங்க, எது ஒன்று செஞ்சீங்க. ரேஷன் கடை தருங்க. ஒரு பிரச்சனை சார். இன்னொன்னு கல்யாண சுந்தரம் உங்கள்ட்ட தான் வர. அனந்தராமன் நீங்க குறுக்கிடலன்னு சொன்னீங்க. ஆமா குறுக்கிடலன்னு சொன்னீங்க சார். அதுக்கடுத்து மின்துறை தனியார் மயமாக்குவது மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. முதலமைச்சர் எவ்வளவு தடுத்து பார்த்தார், வேற வழி இல்லாமலே அந்த திட்டத்தை ஒத்துனாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் ஒப்புதல் அளித்தது, துணைநிலை ஆளுநர் இது பண்ணாங்க. அது சம்பந்தமாக ஊழியர் சங்கம் தனியார் மயம் ஆக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒப்புதல்லாம் அளிக்கல சார். இல்ல சார், அசெம்பிளி அறிவிக்க தெரியும். இதை பத்தி பேசுனாங்க, அவ்வளவுதான். சார் ஒரு நிமிஷம் சார், இதை பத்தி பேசுனாங்க, போனாங்க. ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது.
இங்க அதாவது வந்து தனியார் மயமாக்குவதற்கு தடை விதிச்சுக்கிறாங்க. இது சம்பந்தமா 22 முறை வாய்தா வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட். ஆனா ஒரு தடவை கூட நாங்க தனியார் மயமாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி கொடுக்கல. சரி. அப்ப யாரை ஏமாத்துற வேலை இது? இன்னொன்னு புரிஞ்சுங்க சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு மீட்டர் பொறுத்துறீங்க. சரி, செல்போன்ல 500 ரூபாய் அந்த சார்ஜ் பண்ணா அது முடிஞ்சு போச்சுன்னா அதோட ஒரு மெசேஜ் வரும், நம்ம பணம் கட்டினாதான். அதே போன்று தான் மின் கட்டணத்திலும் ப்ரீபெய்ட் சிஸ்டம் கொண்டு வரீங்க. ஏழை எளியவங்க இன்னைக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் பணம் இல்லைனாலும் கட்ட முடியும். ஆனா உங்க சிஸ்டத்துல அப்பே கட் ஆயிடும். அதுக்கோசம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா 400 கோடி ரூபாய் செலவு செஞ்சு டிஜிட்டல் மீட்டர் போடுறீங்க. யாருக்கோசம்? தனியாருக்காக. தனியார் பயன்படுத்துக்கோசம். இல்ல ஒரே ஒரு கேள்விதான் அமைச்சர் கேட்கிறாரு. இன்னைக்கு இதுல ஏதாவது நடைமுறைக்கு வந்திருக்குதான்ற கேள்வி கேட்கிறாரு. பல்வேறு கேள்விகள் அடுக்கி இருக்கீங்க. பல்வேறு கேள்விகள் அடுக்கி இருக்கீங்க. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பதில் அவர்கள்ட்ட வாங்கிக்கலாம். உங்கள்ட்ட தான் வரப்போறேன். இடைவெளிக்கு அப்புறம் நேரடியா உங்கள்ட்ட வந்துடுறேன். Taste the Daily.